வாய்ப்பை தந்தார். எப்படியாவது ஒரு நாள் இங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசை உண்டு. அதனால் பாஸ்டர்கிட்ட உபவாசம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எப்படியாவது ஒரு நாள் உங்களோடு கூட இருப்பேன் என்று. அது இந்த 16வது நாளிலே இருப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படட்டும். இன்றைக்கு பகல் முழுவதும் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் நீதியின் சூரியன் உதிக்கட்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் 16 நாளாய் விழுந்து கிடக்கிற அத்தனை பேருடைய கரத்தையும் கர்த்தர் பிடிப்பாராக. அத்தனை பேரையும் தூக்கி நிறுத்துவாராக. அத்தனை பேரையும் கர்த்தர் நிலை நிறுத்துவாராக. சபையிலே கூடி வந்து எப்பொழுதெல்லாம் இந்த இடத்திற்கு ஏதோ ஒரு நிலையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஏதோ ஒரு நிலையில் இந்த சபையினுடைய எல்லைகளுக்குள் வந்து போகிற அத்தனை பிள்ளைகளும் இந்த உபவாசத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்படி வருகிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தெய்வம் இந்த நாளை நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார், கிருபையாய் தந்திருக்கிறார். அவருடைய கிருபை மேலானது. இன்றைக்கு ராத்திரி பொழுதிலே கொஞ்சம் காரியங்கள் உங்களோடு கூட பேச வேண்டும். கொஞ்சம் வித்தியாசமான கோணத்திலே வேத வார்த்தைகளை கொஞ்சம் பேச வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளத்தின் ஆழத்திலே உண்டு. தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். எஃப் மேஜர் பிடிப்பீங்களான்னு ஒரே ஒரு சரணம் மட்டும்னு, ரொம்ப நேரம் இல்லை இல்லையா? அதனால சமயத்திற்கு தக்க விதமாய் நான் சுருக்கமாய் அத்தனை பேரோடும் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். வாய்ப்பு தந்த அன்பு போதகருக்கு மனதார நன்றி. தேங்க்யூ பாஸ்டரையா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அக்காவுக்காக ஸ்தோத்திரம், எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆமென். அப்பப்போ உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தாதான் நமக்கு சந்தோஷமா இருக்குன்னு. உங்களுக்கு ஆசை உண்டா? அப்படியா? தேங்க்யூ அப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காடு பிடிங்க. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே இணைந்து சொல்லணும். எனக்காக இந்த பாதையிலே இயேசு ராஜாவின் இந்த இன்னொரு வாட்டி இயேசு ராஜாவின் இந்த மகிழ்ச்சியுடன் இயேசு ராஜாவின் கைகளை உயர்த்தி இயேசு ராஜாவின் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் என் இயேசுவுக்காய். எத்தனை பேர் ஓடுகிறேன் நான் என் இயேசுவுக்காய். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக அப்பா அந்த பாதையிலே நான். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க. உங்களுக்கு வச்சதுல நீங்க ஓடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் பார்க்காம ஓடணும், எதையும் நினைக்காம ஓடணும், எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஓடணும், ஒருவரை முன்னிறுத்தி ஓடணும்,
ஒருவருக்காக ஓடணும். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. எனக்காக இந்த பாதையிலே இயேசு ராஜாவின் இந்த மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான். நல்ல போராட்டத்தை போராடினேன்பா, என் ஓட்டத்தை அழகா ஓடி முடிச்சேன்பா. அவ்வளவு ஈஸியான ஓட்டம் இல்லை, அவ்வளவு எளிதான ஓட்டம் இல்லை. பவுல் சொல்றான் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து இப்படி சொல்லுகிறார். இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் கொஞ்சம் அதிகம்பா, நான் கொஞ்சம் அதிகம்பா. எதுலப்பா அதிகம்? அநேக அடிபட்டு இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எதுலப்பா அதிகம்? எதுல அதிகம்? அதிகமாய் அடிபட்டேன் பத்தியலா? அந்த அடியில நான் அதிகமாய் அடிபட்டு இருக்கிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். நல்லா 5 தரம், நான் 5 தரம் 40 அடியாக அடிகளை வாங்கியிருக்கிறேன். 40 அடியாக 5 தரம் அடி வாங்கியிருக்கிறேன். 3 தரம் லாறுகளால் அடிபட்டு இருக்கிறேன், கல்லறிபட்டு இருக்கிறேன், நல்ல கப்பர் சேதத்தில் இருக்கிறேன். ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறேன். கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருந்தது, கல் இருந்தது, மிலாறு இருந்தது, அடி இருந்தது, கப்பர் சேதம் இருந்தது, சேதம் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா என் ஓட்டம் நிக்கவே இல்லை, என் பிரயாணம் தடைபடவே இல்லை. கர்த்தர் எனக்கு வச்ச பாதையில எனக்கு இவர் வச்சிருக்கிறாரு. என் கண்ணில் ஒரு பலவீனம் இருந்துட்டே இருந்துச்சு, ஆனா அந்த பலவீனத்தோடு ஓடிக்கிட்டே இருந்தேன். சிறைச்சாலை இருந்துச்சு, ஆனா ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்பா எனக்கு நியமித்ததுல நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். கர்த்தர் இந்த ராத்திரி பொழுதுல எங்களையும் ஓட வைக்க போறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நியமித்த பாதையில, எங்களுக்கு வச்ச திட்டத்துல, எங்களுக்கு வைத்த தரிசனத்துல, எங்களுக்கு வைத்த நோக்கத்துல நாங்கள் ஓடுவதற்கு இந்த ராத்திரி எங்களை பலப்படுத்த போறீங்க ஆண்டவரே. எனக்காக அப்பா, எனக்காக இந்த பாதையிலே, இந்த பாதையிலே எனக்காக, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் இயேசு ராஜாவின் இந்த, ஆமாப்பா, இயேசு ராஜாவின் மகிழ்ச்சியுடன் கொஞ்ச நாளா ஆவியில ரொம்ப அனலாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே நான் ஓடுவதற்கு என் தகப்பன் எனக்கு உதவி செய்யணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ அந்த பாதையில நான் ஓடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கிருபை தருவாராக. வேத புஸ்தகத்திலே யோசுவாவின் புஸ்தகத்தில் இருந்து இந்த ராத்திரி பொழுதிலே உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, யோசுவா 21வது அதிகாரம் கடைசி வார்த்தையை எடுத்து வாசிக்கிற பொழுது, யோசுவா 21 கடைசி வார்த்தையை எடுத்து வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம், நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறி, எல்லாம் நிறைவேறிற்று. கை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம், எல்லாம், எல்லாம்
நிறைவேற போகிறது. நமக்கு வைத்த எல்லா தரிசனங்களும் நிறைவேற போகிறது. கர்த்தர் வைத்த எல்லா திட்டங்களும் நிறைவேற போகிறது. கர்த்தர் கொடுத்த எல்லா விதமான தரிசனத்தையும் தேவன் நமக்கு இந்த ராத்திரியிலே நிறைவேற்றி தர கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோசுவா இப்படி ஒரு வார்த்தை எழுதுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினாராம். யாருக்கு நிறைவேற்றினாராம்? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நிறைவேற்றினாராம். யார் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார்? எகிப்திலே அடிமையாய் இருந்த 12 கோத்திரத்திற்கு தேவன் சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று பைபிள் சொல்லித் தருகிறது. எதையெல்லாம் சொன்னாரோ அன்றைக்கு மோசேயின் நாவை கொண்டு எதையெல்லாம் சொன்னாரோ அதில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவே இல்லையாம். அத்தனையும் நிறைவேறினதாம். இந்த பெராக்காவிற்கு சொல்லப்பட்ட அத்தனை தரிசனங்களும் அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிற நிறைவேறுகிற காலங்கள் நமக்கு சமீபித்து வருகிறது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு இவர்களுடைய ஜீவியத்தை எல்லாம் கவனித்து பார்த்தால் அவ்வளவு ஒரு பெரிய காரியம் அல்ல. தேவனுடைய சத்தத்திற்கு அநேக தரம் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். 10 முறை தெய்வத்தை பரீட்சை பார்த்தார்கள். பல முறை தெய்வத்தை விட்டு பின்வாங்கி போனார்கள். பல முறை எகிப்தை நினைத்து அழுதார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாருக்கே தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாரே. ஆனால் 21 நாட்களை நியமித்து இரவும் பகலுமாய் அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இப்படி ஆண்டவர் சொன்னாரா? யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து நான் பேச வேண்டிய காரியம் வேறு, நான் பேச வேண்டிய ஒரு காரியம் வேறு. யோசுவா என்கிற புஸ்தகத்தை நினைவு கூர்ந்தால் எதுவெல்லாம் உங்கள் ஞாபகத்திற்கு வரும்? யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் நினைக்கிற பொழுது எதுவெல்லாம் ஞாபகத்திற்கு வரும்? ஒன்று யோர்தான் ஞாபகத்திற்கு வரும், எரிகோ ஞாபகத்திற்கு வரும், ஆயி ஞாபகத்திற்கு வரும். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் படித்தால் சூரியனும் சந்திரனும் நிற்கப்பட்ட அனுபவம் ஞாபகத்திற்கு வரும். சில வேளைகளிலே ஒரு முறை தோல்வியடைந்த அனுபவம் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலே ஒரு குறிப்பிட்ட சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவாவினுடைய சரித்திர புஸ்தகத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். வேத புஸ்தகத்திலே அந்த சம்பவத்தை மட்டும்தான் உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். யோசுவா எத்தனையோ ஊழியத்தை செய்து முடித்திருந்த பொழுதும் அவன் வாழ்க்கையிலே அவன் ஊழியத்தை துவங்குகிற பொழுது ஒரு கூட்டத்தோடு இடைபடுகிறான். அவன் ஊழியத்தை நிறைவு செய்கிற பொழுது அந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய் கவனியுங்கள். ஒரு கூட்டத்தோடு கூட அவன் முதலாவது தன்னுடைய துவக்கத்தை துவங்குகிறான், இணைத்து துவங்குகிறான். அதே கூட்டத்தை ஆசீர்வதித்து தன் ஓட்டத்தை நிறைவு செய்கிறான். யார் இவர்கள்? என்ன காரியம்? யோசுவா முதல் அதிகாரத்திற்கு நேராய் நீங்கள் கண்களை திருப்புவீர்களே ஆனால் முதல் அதிகாரத்தில் 10 வசனங்கள் யோசுவாவிற்கென்று, அவனுடைய தரிசனத்திற்கு என்று, அவன் செய்ய வேண்டிய வேலைக்கென்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயோடு எப்படி இருந்தேனோ அப்படி உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் நான் கூடவே இருப்பேன். இப்படி வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 10 வசனங்கள் வரை இதிலே 3 முறை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு யோசுவாவே, பலம் கொண்டு திடமனதாயிரு யோசுவாவே, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று யோசுவாவே என்று 3 முறை ஆண்டவர் இந்த 10 வசனங்கள் முடிவதற்குள்ளாக 3 முறை ஆண்டவர் பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் 10வது வசனத்திலே நிறைவு பெற்றதற்கு பின்பதாக இந்த யோசுவா தரிசனத்தை சுமந்தவனாய், வாக்குத்தத்தத்தை பெற்றவனாய், வாக்குத்தத்தத்தை கையில ஏந்தி நிற்கிறவனாய் ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. அதுதான் என்னை யோசிக்கவும் வைத்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் வாக்குரைத்து விட்டார், தேவன் அவனோடு இடைப்பட்டு விட்டார். ஆனால் இடைப்பட்டதற்கு பின்பதாக வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் யோசுவா முதல் அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்புவீர்களே ஆனால் யோசுவா
முதல் அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பி வேத புஸ்தகத்தை எடுத்து 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, பின்பு யோசுவா என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பின்பு எதற்கு பின்பு? எதற்கு பின்பு? தேவன் அவனோட பேசினதற்கு பின்பு, தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்ததற்கு பின்பு, தேவன் அவன் மேல் வைத்த நோக்கத்தை தெளிவாய் பேசினதற்கு பின்பு, நன்றாய் கவனியுங்கள், பின்பு யோசுவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, எனக்கு அருமையான தேவஜனமே, யோசுவாவே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அல்லவா நீ ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்காக அல்லவா, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்கும் நீ இடத்தை திட்டம் பண்ணுவதற்காக அல்லவா தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நீ தேவனுடைய திட்டத்தை வாங்கி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றதற்கு பின்பதாக வசனம் சொல்லுகிறது, யோசுவா ரூபனியரை கூப்பிடுகிறான், காத்தியரை கூப்பிடுகிறான், மனாசேயின் பாதி கோத்திரத்தை கூப்பிடுகிறார். என்னப்பா விஷயம்? மற்ற 10 கோத்திரங்கள் எங்கே? மற்ற 10 கோத்திரங்கள் எங்கே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மற்ற ஆட்கள் எல்லாம் எங்கப்பா போனாங்க? பக்கத்துல கேட்ப, மற்ற ஆட்கள் எங்க? ஏன்பா இந்த 2.5 கோத்திரத்திட்ட வாக்குத்தத்தம் பெற்ற உடனே இந்த 2.5 கோத்திர மக்கள்கிட்ட மட்டும் ஏன் இவன் பேச வேண்டும்? நல்லா கவனிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு எலெக்ஷன் முடிந்தது. எலெக்ஷன் முடிந்து ஒருவர் வெற்றி அடைந்தார். இன்றைக்கு அவர் முதல்வராயும் இருக்கிறார். அப்ப வெற்றி அடைந்ததற்கு பின்பதாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய அவருடைய வெற்றி நிர்ணயம் பண்ணப்பட்டதற்கு பின்பதாக தமிழகத்தில் இருக்கிற IAS ஆபீசர்ஸ், IFS ஆபீசர்ஸ், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற IPS ஆபீசர்ஸ் எல்லாருமே அவரை தேடி அவருடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க. ஆனா யாரையும் பார்க்க மறுக்கிற சில நேரங்களிலே அவர் இவர்களை மட்டும் முதலாவது பார்க்கிறார். இவர்களை மட்டும் முதலாவது பார்க்கிறார். ஏன்பா, என்னப்பா விஷயம்? இவர்களை மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களோடு கூட உங்களுடைய அணியில் நின்று வெற்றி அடைந்த எத்தனையோ வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ வெற்றி அடைந்த வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்களெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் பார்க்கிறீர்கள். நீங்கள் ஏன் இவர்களை முதலாவது பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஐயா, இந்த தேசத்தினுடைய சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. இந்த சிஸ்டத்தை இயக்குவதற்கு எனக்கு முதலாவது இவர்கள் தேவை. மன்னிக்கு, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். என் அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு நல்ல கவனி, நான் பெற்றிருக்கிற இந்த மேன்மையான பதவியை நான் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு, என் அதிகாரத்தை இந்த தேசத்தில் நிலைநிறுத்துவதற்கு எனக்கு முதலாவது இவர்கள் தான் தேவை. ஏன்னா இந்த சிஸ்டம் இவர்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ரூபனே, காத்தே, மனாசேயின் பாதி கோத்திரமே, நீ முதலாவது நல்ல கவனி, யோசுவா முதலாவது இவர்களை பார்த்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தரிசனத்திற்கு இவர்கள் தேவை. புரியவில்லை? அல்லேலூயா சொல்லுங்கள். என் தரிசனத்திற்கு இவர்கள் தேவை, என் வளர்ச்சிக்கு இவர்கள் தேவை. தேவன் என் மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் எனக்கு தேவை. அப்ப இந்த ராத்திரியில என் தகப்பன் இந்த சபையோட ஏன் பேசுகிறார்? இந்த சபையின் தரிசனத்திற்கு நீங்கள் தேவை. மக்களே, பாதி கைத்தட்டு வருது, பாதி கைத்தட்டு வர மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப பாதி புரிஞ்சு பாதி புரியலையா? ஆமென் சொல்லுங்கள். இப்ப ஒரு சிம்பிளா சொல்லுவோமா? நல்ல யோசுவாவின் தரிசனத்திற்கு ரூபன் தேவை, காத் தேவை, மனாசேயின் பாதி கோத்திரம் தேவை. அப்ப மற்றவெல்லாம் தேவை இல்லையா? நல்ல கவனியா. அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் எல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வெற்றி வேட்பாளர்கள் இருக்கிறார்களே, கூட்டணியில உங்களோடு நின்றவர்கள் இருக்கிறார்களே, எல்லாரும் அதுக்கப்புறம் தான். ஒரு அல்லேலூயா. என் சிஸ்டத்தை ரன் பண்றதுக்கு, என் தரிசனத்தை ரன் பண்றதுக்கு எனக்கு முதலாவது ரூபன் தேவை, காத் தேவை, மனாசேயின் பாதி கோத்திரம் தேவை. ஆமென் சொல்லுங்கள்.
ஏம்பா ஏம்பா ஏம்பா. சரி, இவர்களோட தன் ஊழியத்தை துவங்குகிறான், இவர்களோட தன் ஊழியத்தை துவங்குகிறான். நீங்க அப்படியே 22வது அதிகாரமா, நீங்க யோசுவா 22வது அதிகாரமா வேத புஸ்தகத்தை எடுத்து முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து, நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது அதே ரூபன், அதே காத், அதே மனாசேயின் பாதி கோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துவங்கும் பொழுதும் அவர்கள், முடியும் போதும் அவர்கள். பக்கத்துல துவங்கும் போதும் அவர்கள், முடியும் போதும் அவர்கள். மக்களே, என்ன பாதியில் நிப்பாட்டிட்டிய? பக்கத்துல கைப்பிடிங்க. துவங்கும் போதும் அவர்கள், முடியும் போதும் அவர்கள். ஆமென். பக்கத்துல ஊழியம் துவங்கும் போதும் நீங்கள், முடியும் வரையிலும் நீங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக. பலர் துவங்குகிற பொழுது இருக்கிறார்கள், இடையில் காணாமல் போகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலர் துவங்குகிற பொழுது உற்சாகமாய் நிற்கிறார்கள், ஆனா இடையிலே காணாமல் போகிறார்கள். ஆனா இந்த ரூபனும் இந்த காத்தும் துவங்கும் போதும் இருக்கிறான், முடியும் போதும் இருக்கிறான். அப்ப இந்த ரூபனும் காத்தும் இந்த ராத்திரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்னப்பா? துவங்குகிற பொழுது நாங்க இருக்கிறோம், முடிவு பரியந்த நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும் ஆண்டவரே. முடிவு பரியந்த நிற்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தரணும் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை விட முடிவுதான் மேன்மையானது. துவங்குகிறது யார் வேண்டுமானாலும் துவங்கலாம், முடிவு முக்கியமானது. ஆனா ரூபன் துவங்கும் பொழுதும் இருந்தான், முடியும் பொழுதும் இருந்தான். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்துல நீங்க எப்படி இருக்க போகிறீர்கள்? நாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்கள் மக்களே. எத்தனை மணி ஆச்சு? 8 ஆகி போச்சா? ஏசப்பா ஸ்தோத்திரம். இப்ப பைபிள் சொல்லி தருது, இப்ப துவங்கும் பொழுது அவ இருக்கிறான், முடியும் பொழுது அவ இருக்கிறான். இந்த வேத புஸ்தகத்தில் நான் கவனித்த ஒன்றை வாசிக்க கேட்கலாமா? அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க. அதே யோசுவா 22வது அதிகாரத்துக்கு நேரா கண்களை திருப்புகிற பொழுது வேத புஸ்தகத்தை எடுத்து 8வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அவனை ஆசீர்வதித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. முடிகிற பொழுது ஒருவனுக்கு இருந்த மேன்மை சொல்லுகிறது, நீங்க ஐஸ்வர்யத்தோடு இருப்பீங்க, ஆனால் ஏராளமான ஆடு மாடுகளோடு இருப்பீங்க, பொன்னோடு இருப்பீங்க, வெள்ளியோடு இருப்பீங்க, வெண்கலத்தோடு இருப்பீங்க, இரும்போடு இருப்பீங்க, ஏராளமான வஸ்திரத்தோடு இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல முடிவு பரியந்தம் இருந்தால் ஐஸ்வர்யம் உண்டு, ஆடு மாடு உண்டு, பொன்னுண்டு, வெள்ளி உண்டு, நல்ல வெண்கலம் உண்டு, இரும்பு உண்டு, உடுத்த சாரியும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்கள் மக்களே. உங்களை விட்டுட்ட என்ன? ஒரு அல்லேலூயா வேஷ்டியும் உண்டு. என்ன அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன ஒரு உற்சாகமே இல்லாம சொல்றிய? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல கவனி. எப்ப முடிவு பரியந்தம் இருந்தால் ஐஸ்வர்யம் உண்டாம். நல்ல கவனி. வேற என்ன உண்டாம்? ஆடு மாடுகள் உண்டாம், பொன் உண்டாம், வெள்ளி உண்டாம், இரும்புண்டாம், அநேக வஸ்திரங்கள் உண்டாம். நல்ல கவனிங்க. இப்ப எல்லாத்தையும் அப்பா முடிவுல தான் தருவாராம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முடிவுல ஒருவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்ப இந்த 21வது நாள்ல முடிவு தினங்களை நோக்கி பிரயாணப்படுகிற நமக்கு கர்த்தர் ஐஸ்வர்யங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் என்கிற ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு என்கிற நன்மைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வஸ்திரம் என்கிற அடையாளத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். முடிவுல ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறார். யோசுவாவால் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட கூட்டம். யோசுவாவால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல குணி யாருப்பா? ரூபனையும் காத்தையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் யோசுவா மனதார ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நல்லா கவனிங்க. உங்க மேலையும் உங்களுடைய மெய்ப்பன் கைகளை வைக்கிற பொழுது, உங்கள் போதகர் கைகளை வைக்கிற பொழுது, இந்த யோசுவா எப்படி ரூபனை ஆசீர்வதித்தானோ, எப்படி காத்தை ஆசீர்வதித்தானோ, மனாசேயின் பாதி கோத்திரத்தை ஆசீர்வதித்தானோ, அதே நிறைவோடு ஆசீர்வதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஆராதனையில் இருப்பார்கள், சிலர் எங்களோடு கூட இருப்பார்கள், எங்களோடு பிரயாணப்படுவார்கள், எல்லாமே இருக்கும். ஆனா கை வைக்கிற பொழுது எங்கேயோ தடுமாற்றம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் யார போல நம்மளை மாத்தணுமா? ரூபனை போல, காத்தை போல, மனாசேயின் பாதி கோத்திரத்தை போல. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்ப இவரை திறந்து இவர் யாரு, இவற்றை ஏன் பேசணும், இவரை ஏன் ஆசீர்வதிக்கணும், இவங்கெல்லாம் யாருப்பா, இவங்கெல்லாம் சத்தமா சொல்லுங்க, இவங்கெல்லாம் யாருப்பா, இவங்களை ஏன்பா துவங்கும் போதும் பேசுறான், முடியும் போது ஸ்பெஷலா பேசுறான். இவங்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இஸ்ரவேல்ட்ட பேசுறான். நல்லா கவனிங்க. அடுத்த அதிகாரத்தை போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா, எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு, நிதானமாயிரு அப்படின்னு இஸ்ரவேலை மட்டும் ஒரு மாதிரி பேசுறான். ஆனா ரூபனை பார்த்தா இன்னொரு மாதிரி பேசுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ரூபனை பார்த்தா ஒரு மாதிரி பேசுறாரு யோசுவா, ஆனா இஸ்ரவேலின் மத்த கோத்திரத்தை பார்த்தா வேற மாதிரி பேசுறாரு. நல்லா கவனிங்க. என்னையா விஷயம், என்ன விஷயம்? ரூபனே, உன்னை பார்த்தா யோசுவா மெல்ட் ஆயிடுறாரு. என்ன விஷயம்? காத்தே, உன்னை பார்த்த உடனே யோசுவா உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பூரிப்பு வருது. கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் வருது. என்னப்பா விஷயம்? ஏன்னா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆரம்பிக்கும் பொழுது நான் இவனோடு ஆரம்பித்தேன், முடிவு பரியந்தம் இவன் என்னோடு கூட இருந்தான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கும் பொழுது இவன் என்னோட கூட இருந்தான், முடிகிற பொழுதும் என்னோட கூடவே இருக்கிறான். ஆமென். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்னப்பா விஷயம் இருக்கிறது? அப்படி என்ன ரூபன்ட்ட காத்துட்டு இருக்கிறது? முதல் அதிகாரத்துல தேவன் பேசின உடனேயே ரூபன்ட்டையும் மனாசேட்டையும் காத்தின் பாதி கோத்திரத்தையும் பேச வேண்டிய அவசியம் என்ன? பேச வேண்டிய, சத்தமா சொல்லுங்க, பேச வேண்டிய அவசியம் என்ன? பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த மோசே ஐயா தெரியுமா உங்களுக்கு? மோசே ஐயா தெரியுமா மக்களே? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அவருக்கு முச்செடி நடுவுல ஒரு தரிசனம் உண்டாச்சா? தரிசனம் கிடைச்ச உடனே அந்த ஐயா என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நமக்கு ஒண்ணும் இப்படிலாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது ஆண்டவரே அப்படின்னு அவன் சொன்ன உடனே, எப்பா நான் பேசுறதுக்கு வாக்குல வல்லவன் இல்ல ஆண்டவரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ போகும்போது உன் சகோதரனாய ஆரோனை சந்திப்பாய், அவன் உனக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் ஊழியத்துல உன் கூட இருந்து உனக்காய் பேச, உனக்காய் பரிதவிக்க, உனக்காய் நிற்க உன் சகோதரன் ஒருவன் உனக்கு எதிரிட்டு வாராம்பா, அவன்கிட்ட பேசும் பொழுது அதை புரிந்து கொள்ளுவாய். அப்போ மோசே ஆரோன்ட்ட பேசின மாதிரி யோசுவா ரூபன்ட்டையும் காத்தின் மனாசே ரூபன் காத் மனாசேயின் பாதி கோத்திரத்திட்ட பேசினதற்கான முகாந்தரம் யோசுவாவுக்கு ஒரு ஆரோன் போல, இந்த மன்னிக்கும் மோசேக்கு ஒரு ஆரோன் போல யோசுவாவிற்கு இவர்கள். ஆமென். இப்ப நான் சொல்றது கொஞ்சமாவது புரியுது தானே? யாருக்கும் புரியாம இல்லல்ல மக்களை? புரியுதா? அல்லேலூயா. மோசேக்கு ஒரு ஆரோன் போல இந்த யோசுவாவுக்கு ரூபனும் காத்தும் மனாசேயின் பாதி கோத்திரம். சரிதானா? இவர்கள் யாரியா? இவர்கள் எங்க இருந்தாங்கய்யா? இவர்கள்ட்ட ஏன் பேசணும்? இவர்கள்ட்ட ஏன் பேசணும்? இவர்களிடத்தில் இவன் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆமென். கொஞ்சம் தோண்டி பார்ப்போமா? பைபிளை தோண்டி பார்ப்போமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க இருக்கிறா? அப்ப நீங்க என்னாகமத்துக்கு போகணும், 32 அதிகாரத்துக்கு போகணும். 32 அதிகாரத்துல முதல் வசனத்துக்கு போகணும். என்னாகும்? 32வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு நேரா கண்களை திருப்பி வாசிங்க பார்க்கலாம். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது ஆடு
மாடுகளுக்கு அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் புத்திரரை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வருகிற பொழுது இப்ப யோர்தானின் இக்கரைக்கு வந்து விட்டார்கள். இக்கரையில கீலேயாத்தையும் யாசேரையும் பார்க்கிறான். கீலேயாத்தை பார்க்கிறான், யாசேரை பார்க்கிறான். இந்த தேசத்தை எல்லாம் கவனிச்சு பார்க்கிற பொழுது இவனுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம். இது எங்களுக்கு சொந்தமாய் இருந்தால் நலமாயிருக்குமே, இது எங்களுக்கு வேணும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 16 நாளா எது வேண்டும் என்று தேடி வருகிறீர்களோ அது கிடைப்பதற்காகவே தேவன் உன்னோடு பேசுகிறார். இந்த 16 நாட்களாய் உன் இருதயத்திலே எந்த ஏக்கத்தோடு எந்த பாரத்தோடு தெய்வத்தை தேடி ஆராதிக்க வருகிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வதற்காகவே தேவன் உங்களோடு பேசுகிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இவனுக்கு கீலேயாத்தை பார்த்த உடனே ஆசை, இவருக்கு யாசேரை பார்த்த உடனே ஆசை. நல்லா கவனி. நம்ம பாஸ்டருக்கு கூட்டமாவை பார்த்த உடனே ஆசை வந்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்த மகிமையான காரியம். மக்களே நல்லா இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. அன்னைக்கு ரூபனுக்கும் காத்துக்கும் கீலேயாத்தையும் யாசேரையும் கண்டவுடனே அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து பேச மாட்டீங்களா? நல்லா மக்களே, நீங்க ரொம்ப தூரமா இருக்கிறதுனால இவரிடத்துல பேசுகிறேன். என்ன அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இப்ப கீலேயாத்தையும் யாசேரையும் கண்டவுடனே ஆசை வந்ததுனால இவன் நேர தலைவன்ட்ட போறான், மோசேட்ட போய் ஐயா எனக்கு இதுவே பார்க்கிறதே நல்லா தான் இருக்குது, இதுவே எங்களுக்கு சுதந்திரமாய் மாறட்டும். நல்லா கவனி. 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அப்ப கொஞ்சம் நல்லா எழுதி இருக்கும். 5வது வசனத்தை, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, எங்களுக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணி ஆட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஏன் தெரியுமா? இவன்ட்ட மோசே பேசுறான். இவன் தான் தேசத்தை கேட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவன் மோசேட்ட வந்து கேட்கிறான், தேசத்தை தாரும் ஆண்டவனே. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 16வது நாள்ல கையை உயர்த்தி கேளுங்க, தேசத்தை தாரும் ஆண்டவரே, தேசத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தேசத்தை தாரு ஆண்டவரே, கீலேயாத்தை தாரும், யாசேரை தாரும், எங்களுக்கு தேசத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த எஸ்தர் அம்மா அன்னைக்கு ஒரு அம்மா, அந்த அம்மாட்ட அகாஸ்வேர் தானா? அகாஸ்வேர் பேசினாரா? என்ன பேசினார்? ராஜ்யத்தை பாதி கேட்டாலும் கிட்டத்தட்ட 63 நாட்டை நல்லா கவனி, உனக்கு தரணும்னாலும் தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்றேன். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு 63 நாடு வேண்டாம், என் ஜனம் மட்டும் வேணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆனா இவனுக்கு நாடு வேண்டுமாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவனுக்கு தேசம் வேண்டுமாம். இந்த ராத்திரி பொழுதிலே உன் இனத்தை கேட்டாலும் கர்த்தர் தருவார், உன் தேசத்தை கேட்டாலும் கர்த்தர் தருவார். ரூபனும் காத்தும் மோசேயினிடத்திலே கேட்கிறார்கள், எனக்கு இந்த தேசத்தை தாரும், நாங்கள் விரும்புகிறதை எங்களுக்கு தாரும் ஆண்டவனே. நாங்கள் விரும்புகிறோம். எதை விரும்புகிறோம்? கீலேயாத்தை விரும்புகிறோம். நல்லா கவனிங்க. யாசேரை விரும்புகிறோம், எங்களுக்கு அதை தாரும், அந்த தேசத்தை தாரும். பெரிய ஏக்கம், பெரிய பாரம், நல்ல கவனி, பெரிய எதிர்பார்ப்பு. இந்த ராத்திரி பொழுதிலே சின்ன எதிர்பார்ப்போடு கேட்காதிருங்கள், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு பேசுகிறேன், விசுவாசத்தோடு பேசுகிறேன். இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய நடுவிலே இந்த 16வது நாள் இரவு பொழுதிலே செய்கிறதா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இவன் ஒரு பெரிய தேசத்தை கேட்கிறான், நல்லா கவனிங்க. இவன் கேட்டது மோசேக்கு கொஞ்சம் நல்லதா படல. மோசே உடனே அவர் உட்கார்ந்து 7வது வசனத்துல கடைசி வார்த்தையில திடனற்று போக பண்ணுகிறீர்களே. 9வது வசனத்துல கடைசி வார்த்தையில திடனற்று போக பண்ணுகிறது என்ன?
திறனற்று போக பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. இப்ப மோசே எக்ஸாம்பிளோட பேசுறாரு. காதேஸ் பர்னேயாவுல உங்க ஜனம் இப்படித்தானப்பா பண்ணா, உன் பிதாக்கள் அப்படித்தானே பண்ணா, நீயும் அதே மாதிரி பண்றிய, நீயும் அதே மாதிரி பண்றிய, நீ அதே மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறியா? நல்லா கவனிங்க. தரிசனத்துல குழப்பத்தை உண்டாக்குறியா? இந்த பிரயாணத்துல குழப்பத்தை உண்டாக்குறியா? ஐயா, நாங்கள் குழப்புகிறவர்கள் அல்ல, தேசத்தை கேட்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். மோசேட்ட இவன் கிளைம் பண்றான். என்ன கிளைம் பண்றான்? நாங்க குழப்புகிற கூட்டம் இல்லையா, நாங்க தரிசனத்தை குழப்புகிற கூட்டம் இல்லையா, தேசத்தை கேட்கிற கூட்டம் ஐயா. ஹல்லேலூயா. அப்போ மோசேட்ட உட்கார்ந்துட்டு உடனே மோசேக்கு புரிய வைக்கணும். மோசேக்கு புரிய வைக்கணும். நல்லா கவனி. மோசேக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்க போறான்? 17வது வசனத்துல தான் அப்பந்தான் அவன் ஆரம்பிக்கிறான். நாங்களோ, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நாங்களோ, மோசே நீங்க பிரசங்கம் பண்ண மாதிரி நாங்க இருக்க மாட்டோம்யா, நாங்க வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு அவர்கள். மக்களை, நீங்க சிரிக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு, நான் சும்மா போற போக்கில் சொல்றேன். என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாருங்கள். நீ இப்படி சிரிச்சியே நம்மளை வம்பாக்குறிய. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்ப அவன் சொன்னது நாங்க வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு அவன் சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? மோசேட்ட சொல்றான். மோசேட்ட சொல்றான், நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நீங்க பேசுற மாதிரி இருக்க மாட்டோம், நாங்க வேற மாதிரி ப்ரோ. அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனி. நாங்க வேற மாதிரி ப்ரோ. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்னப்பா நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய். நல்லா கவனிங்க, நல்லா ஒரு லைன் மட்டும் கோடுவோம். யுத்த சன்னத்தர். நல்லா கவனிங்க. இனி நாங்க ரூபனா இருக்க மாட்டோம், நாங்க இனி காத்தா இருக்க மாட்டோம், மனாசேயின் பாதி கோத்திரமா இருக்க மாட்டோம். எங்களை பார்க்கும் பொழுது இப்ப எங்களுக்கு ஒரு ஞானஸ்நான பேரை வைமையா, யுத்த சன்னத்தராய் நிற்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யுத்த சன்னத்தராய் நிற்கிறோம் ஐயா. நாங்க எப்படி மாற போறோம்? யுத்த சன்னத்தராய் மாற போகிறோம். தேசத்தை கேட்டவன் யுத்த சன்னத்தராய் மாறினான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய காரியத்தெல்லாம் கேட்கத்தான் செய்றோம், ஆனா மாற மாட்டேன்றோம். பெரிய காரியத்தெல்லாம் கேட்கத்தான் செய்றோம், அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. பெரிய காரியத்தை கட்டிடணும். நல்லா கவனி. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட 12 13 வருஷத்துக்கு 14 எத்தனை 12 வருஷத்துக்கு மேல நான் பார்க்கிறேன். எத்தனையோ இரவுகள் இந்த பலிபீடத்தில் நின்று இரவு முழுவதும் அழுதிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் கட்டணும்னு ஆசை தான் எல்லாருக்கும். நல்லா கவனிங்க. வர்ற எல்லாருக்கும் பெரிய பெரிய காரியத்தை செய்யணும்னு ஆசை தான், ஆனா மாறணுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பசியோடு பட்டினியோடு விழுந்து கிடக்கிற அனுபவம் வரணுமே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும் ஓடுகிற அனுபவம் வரணுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மாறாமல் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. மாறாமல் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. நல்லா கவனிங்க. கேட்கலாம், பெருசா செய்யணும், ஆனா மாறணுமே. இரவும் பகலும் விழுந்து கிடக்கணுமே, அலையணுமே, பிரயாணப்படணுமே, கப்பர் சேதத்தில் இருக்கணுமே, கல்லறிபடணுமே, மிளார்களால் அடி வாங்கணுமே, நான் வாரினால் அடிபடணுமே. நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் தாங்கணுமே. எப்பா அவருக்காக கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க விரும்புகிற தேசத்தை பெறுவதற்காக, நாங்கள் எதிர்பார்க்கிற தேசத்தை பெறுவதற்காக யுத்த சன்னத்தராய் மாறுகிறோம். இப்போ எங்களை ரூபன்னு கூப்பிடாதீங்கய்யா, எங்களை மனாசேன்னு கூப்பிடாதீங்கய்யா, எங்களை காத்துன்னு கூப்பிடாதீங்கய்யா, எங்களை யுத்த சன்னத்தர் அப்படின்னு கூப்பிடுங்கய்யா. ஓ யோசுவாவே, நீ இவங்களோடு பேசினதுக்கு காரணம் என்ன? உன் தரிசனத்துல ஒரு நீண்ட நெடிய யுத்தம் இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, யோசுவா நெடுநாள் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அப்ப இந்த யுத்தத்துக்கு இவர்கள் தேவையானபடியினால் தான் இவர்களோடு யோசுவா பேசுகிறான். அல்லேலூயா. சரி, இதுல என்னையா ஸ்பெஷல் இருக்குது? ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. இதுல என்ன ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இதை படிக்கணும்னா நிறைய கேரக்டர்ஸ் படிக்கணும். நல்லா நிறைய படிக்கணும். அப்போ நமக்கு தேவையானதை மட்டும் நான் ரொம்ப சென்சார் பண்ணியாக்கும் பேசுறேன், ரொம்ப எடிட் பண்ணி பேசுறேன். என சமயத்துக்கு தக்க மாதிரி முடிச்சுட்டு நீங்க போனோடனே அடுத்தவர்கள் உள்ளே வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நல்லா கவனிங்க. நான் இன்னைக்கு இரவு ஜெபம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன்.
என்ன நேற்று இரவு ஜபம் 4 மணிக்கு வந்து படுத்தேன். நல்லா கவனிங்க, 8:30 வரைக்கும் களக்காட்டில் கிடந்திருக்கேன். 8:30 மணிக்கு பஸ் நல்லா கவனிங்க. இப்போ புறப்பட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு 10:30க்கு வந்து நினைக்கிறேன். வந்து குளிச்சுட்டு 10:30க்கு 10 எடுத்துட்டு 12 மணிக்கு திசை வேலைக்கு போயாச்சு. நல்லா கவனிங்க, வண்டி அப்படியாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மறந்து வந்துட்டேடா ஆண்டவரே, என்னை காப்பாற்றுவீரா. அல்லேலூயா சொல்லுங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எப்பா என்னப்பா விஷயம் இருக்குது? யுத்த சன்னத்தை என்னையா விஷயம் இருக்குது இதுல? நீங்க கொஞ்சம் என்னாகும் 31 அதிகாரத்துக்கு போகணும். என்னாகும் 31 அதிகாரத்துக்கு போகணும். பைபிள் எடுத்து என்னாகமும் 31வது அதிகாரத்துக்கு நேரா 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்படியே இஸ்ரவேலராகிய அநேகம் ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேராக 1000 பேராக 12000 பேர் யுத்த சன்னத்தராய் நிறுத்தப்பட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், நல்ல கவனிங்க, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எப்பா உன்கிட்ட 6,3550 காலாட்கள் இருக்கிறான். எவ்வளவு பேர் இருக்கிறான்? நல்ல கவனி, 6,3550 காலாட்கள் இருக்கிறான். அவ்வளவு பேர் எனக்கு தேவையில்லை. கோத்திரத்துக்கு 1000 பேர் தான் எனக்கு தேவை. கையை உயர்த்தி அல்லேலூயா. அவர்களை நீ பிரிச்செடுக்கணும். ஏற்கனவே அவர்கள் யுத்த வீரர்கள் அல்லவா? யுத்த வீரர்கள் நடுவில் இருந்து அவர்களை நீ பிரிச்செடுத்து அவர்களை யுத்த சன்னத்தராய் மாற்றணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த யுத்த சன்னத்தர் என்பவர்கள் யார்? யுத்த வீரர்களின் கூட்டத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் யுத்த சன்னத்தர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இவர்கள் நார்மல் கிடையாது, இவர்கள் கொஞ்சம் ஸ்பெஷல். இவர் ஆர்டினரி விசுவாசி கிடையாது. விசுவாசிக்கு விட ஒரு மடி மேல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எப்ப இவர்கள் யுத்த வீரர்கள் கிடையாது. அதுல இருந்து ப்ரமோஷன் வாங்கி நிற்கிற கூட்டம். கர்த்தரே சொல்றாரு, 6,3550 எனக்கு வேண்டாம், கோத்திரத்துக்கு 1000 எனக்கு இருந்தா போதும். என யோசுவா சொல்ல, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவார், இருவர் 10,000ங்களை துரத்துவார். அப்போ எனக்கு கோத்திரத்துக்கு 1000 போதும். கோத்திரத்துக்கு 1000 போதும். அவர்களை மாத்திரம் பிரிச்செடுப்பா அப்படின்னு ஆண்டவர் மோசேக்கு சொல்றார். இப்போ ஆனா நான் கவனிச்சு பார்த்தேன். இந்த ரூபன் வந்து, இந்த காத் வந்து, இந்த மனாசேயின் பாதி கோத்திரம் வந்து மோசேட்ட வந்து சொல்றாங்க, நாங்க எல்லாருமே யுத்த சன்னத்தராய் இருக்கிறோயா, நாங்க ஆர்டினரி விசுவாசிகள் அல்ல, நாங்க எல்லாருமே ஸ்பெஷல். கைத்தட்டு கொடுத்திருப்பியன்னு நினைச்சேன். பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க எல்லாருமே விசேஷமானவர்கள். நல்லா கவனிங்க. விசேஷமானவனிடத்தில் துவங்குகிறான், விசேஷமானவனை கொண்டு முடிக்கிறான். பக்கத்தில் கை சொல்ல, விசேஷமானவர்களாய் இருந்தால் உங்களை கொண்டு துவங்கலாம், உங்களை கொண்டு முடிக்கலாம். நம்பிக்கையா பேசலாமா மக்களே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பலாமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க விசேஷமான ஆளா இருந்தா உங்களை நம்பி துவங்கலாம், உங்களை நம்பி முடிக்கலாம். ஆமென். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எங்களை நம்புங்கப்பா. எஃப் மைனர் அண்ணன் பிடிப்பீங்களா? அது என்ன பாட்டு? நம்புங்கப்பா உங்க பிள்ளை. உண்மை பாடாத நாட்கள் இல்லையேவா? அப்படி பாடுவோமா? வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை அதனால் நான் சுத்தமாவேனே, நான் விளங்க செய்யுமே, அதனால் நான் முதல் ஸ்டான்ஸாவாமா? ரொம்ப தேங்க்ஸ். என் போக்கில் விடுங்க. என்ன ஒரு அந்த இல்லை மக்களே, அந்த முதல் ஸ்டான்ஸா போடுங்க பார்க்கலாம். இல்லை முதல் உம்மை எல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக
உம்மை உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மையல் நம்புயத்தி யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை. சொல்லுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. வசிட்ட வந்து அவன் தைரியமா சொல்றான், என்ன நம்புங்கய்யா, நான் யுத்த சன்னத்தரான்னு இருப்பேன். இதை யோசுவா பார்த்துக்கிட்டே இருந்தானா? அவன் ஊழியம் துவங்குகிற பொழுது நம்பி பேசுறான், நம்பி கூப்பிடுறான், நம்பி என் கூட நில்லன்றான். அவன் முடிக்கிற பொழுது இஸ்ரவேலுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கோத்திரத்தாரையும் கூப்பிட்டு, உனக்கு ஐஸ்வர்யம் உண்டு, உனக்கு ஆடு மாடுகள் உண்டு, உனக்கு பொன்னுண்டு, உனக்கு வெள்ளி உண்டு, உனக்கு வெண்கலம் உண்டு, உனக்கு இரும்புகள் உண்டு, உனக்கு வஸ்திரங்கள் உண்டு. இதை உன் சகோதரர்கள் எல்லாரோடும் பங்கிட்டு சந்தோஷமாயிரு. இந்த 16வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வாக்குரைத்து சொல்லுகிறார், சந்தோஷமாயிரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா நம்பி பேசினான், முடிவு வரைக்கும் அப்படியே இருந்தான், யுத்த சன்னத்தராய் நின்றான். நாங்களும் அப்படியே நிற்க கிருபை தாரும் ஆண்டவர். இப்போ தேசம் வேணும்னு கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நாங்கள் விசேஷமானவர்களாய் மாறினாதான் தேசத்தை சுதந்தரிக்க முடியும், நான் விரும்புகிறத பெற முடியும். நாங்கள் விசேஷமானவர்களாய் மாறணும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. ஏசையா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. யோசுவா ரூபனையும் காத்தையும் மனாசேயும் நம்பினான், அவர்களை கொண்டு முடித்தான். சபையின் தரிசனம் உங்களை கொண்டு துவங்குகிறது.
நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை கொண்டு முடிவதற்கு கர்த்தர் கிருபை தரணும், கர்த்தர் கிருபை தரணும், கர்த்தர் கிருபை தரணும், கர்த்தர் கிருபை தரணும். மக்களே, பிரசங்கம் பாதியிலே நிற்குதுன்னு கேப்பியெல்லாம் இன்னைக்காவது வரும்போது நிறைய பிரசங்கம் பாதியிலே நிற்குதுன்னு நல்லா இருக்கீங்களா? முடிச்சிருதுன்னு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டு, ஆடு மாடுகள் உண்டு, பொன் உண்டு, வெள்ளி உண்டு, வெண்கலம் உண்டு, இரும்பு உண்டு, வஸ்திரங்கள் எண்ணில் அடங்காமல் உண்டு. இதை பங்கிட்டு சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள்.